மகரம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே அன்பானவங்களாக இருப்பீங்க, கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்பவுமே நேர்மையானவங்களாக இருப்பீங்க. பாருங்கள், பொறுப்புன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இதெல்லாம் சனி பகவானால் ஆளக்கூடிய ராசி அப்படின்னால கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சியோடு உங்களோட இலக்கை அடையக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். ஒழுக்கமான வாழ்க்கையை விரும்புவீங்க. அதே போல் எப்போவுமே பாருங்கள், நிதானமான போக்கு இருக்கும், தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். உங்கள் தொழில் சார்ந்த ஆர்வத்தில் ஒரு எப்படி சொல்லனா, நீங்கள் இருக்கிற தொழிலில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு செயல்படுவீங்க. தொழில் சார்ந்த ஆர்வம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இது உங்களுக்கான ஒரு முக்கிய அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அது போலவே நடக்குமா? பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம். மகர ராசியில் பாருங்களேன், இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறலாம். அது எப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நீங்கள் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் தீபம் ஏற்றி உங்கள் பிரார்த்தனையை மனசார நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லி இறை வழிபாடு செய்யணும். இறை வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். அமைதியாக ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக சனி பகவானின் அருளால் நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படின்னு. அப்படி பதிவு பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை எல்லா வகையிலுமே சனி பகவானின் அருளால் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றது போல் நீங்கள் செயல்களை மாற்றி அமைக்கலாம். கண்டிப்பாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஃபோன் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு உண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஓய மாட்டீங்க. உங்களோட வேலையில் முழுமையான அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. பொறுப்புணர்வு ரொம்பவுமே அதிகம் உங்களுக்கு. குடும்பம், வேலை இப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட மாட்டீங்க. அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பீங்க. எதையுமே யோசித்து செய்வீங்க. வியாபாரம் உங்கள் நிர்வாகத்திறனில் சிறந்து விளங்குவீங்க. புகழ்பெற்ற நிர்வாகிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் திகழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நேர்மை, நாணயம் இது ரெண்டுமே இருக்கும். வெளிப்படையான தன்மை கொண்டவங்க நீங்கள். போலியான அன்பெல்லாம் காட்ட மாட்டீங்க. பிடிச்சிருக்கா பிடிக்குது, பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டு விலகிடுவீங்க. இந்த போலியான அன்பெல்லாம் காட்ட தெரியவே தெரியாது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு. விடாமுயற்சி, பொறுப்பு, ஒழுக்கம், சிறந்த திட்டமிடல் இது உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பலவீனமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த பிடிவாத குணம் எப்பவுமே இல்லை. ஆனால் ஒரு சில டைமில் பாருங்கள், நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பீங்க. அதெல்லாம் சில பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் வெளிக்காட்டாமல் நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பலமாக அமையும். எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்களா, இதில் உத்திராடமில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் இங்கே புதன் கூடவே ராகு 2 கிரக அமைப்பும் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம், இங்கே சூரியன், செவ்வாய், சனி. சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரக சூழல் உருவாகி இருக்குங்க இந்த வாரம். இந்த வாரம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக தாங்க செயல்படணும் இந்த அமைப்பு பார்க்குறப்ப. ஏன்னா இந்த வாரம் தேவையில்லாத சின்னதாக மனக்கவலை அவ்வப்போது ஏற்படலாம். எதிர்பாராத செலவு கொஞ்சம் மனசஞ்சலத்தை கொடுக்கும். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாதீங்க.
மற்றவங்க கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால பகை ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும். எதிரில் இருக்கிறவங்களோட செயல் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டும். ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுவாங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாருங்கள், இந்த வாரம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான விஷயமா இருக்கும். நீங்களே நிறைய விஷயத்துக்கு குழப்பப்படுவீங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அதனால் கவனமாக இருங்க, பிரச்சனையை தவிர்க்க பார்க்கலாம். சிலரோட எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுத்துருங்க, கவனமாக இருங்க. உங்கள் தொழிலும் சரி, உங்கள் வியாபாரமும் சரி, இது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போது அது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு தீர ஆலோசனை செஞ்ச பிறகு முடிவெடுங்க. அப்படி முடிவெடுத்தால் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. அவசர முடிவுகள் ஆபத்து கொடுத்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரம் முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆலோசனை செஞ்சு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் மேல் அதிகாரிகள், அதுக்கப்புறம் சக ஊழியர்களோட கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட கருத்து மோதல் வராமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால சரியாகும். உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அவங்களோட நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூட சொல்லலாம். எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் எவ்வளவுதான் திறமையாக படித்தாலும் சரிங்க, பாடங்கள் கொஞ்சம் கடினமானது போல் இருக்கும். மனசை தளர விடாமல் கடுமையாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எல்லாமே பிரச்சனைலாம் கிடையாது. சில உயர்வான பலன்களும் இருக்குது. சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சவாலான நிலையை கொடுக்கும். சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் பாருங்கள், இப்போது தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகுது. நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்குது. புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து குழப்பம் விலகி நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்குது. பிள்ளைங்களால் மன கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டம் பாருங்கள் இப்போ உங்களை விட்டு விலகும். அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகள்லையுமே நல்ல ஒரு முடிவு வரும். பதவி உயர்வு, ஊதிய அதிகரிப்பு இது மாதிரியான நல்ல விஷயம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அமைப்பு பிறகுது. வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இப்போ இறங்கலாம். கவனமாக இருக்கணும். ஆனால் குடும்பத்தில் இருந்த சிரமம் குறையுது. பிள்ளைங்களால் பெருமையும் சிறப்பும் வருது. பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாருங்கள் இப்போ ஈடுபடுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏற்றமான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய போகிறீங்க. பாருங்கள், புதிய முதலீடுகள் செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு தருது. புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புகுத்தி வெற்றி பெறுங்க. வியாபார விஷயத்தில் அலட்சியமாக மட்டும் செயல்படாதீங்க. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த வாரம் மகர ராசிக்காரங்க உங்களோட தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு. நீங்கள் இந்த வாரம் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக நடந்துக்கணும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை மனசார நினச்சிட்டு ஓம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. நன்மைகளை கண்டிப்பாக எல்லா வகையிலும் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பிள்ளைங்கள்கிட்ட சகஜமாக பேசி வருவது நல்லது. அவங்களோட நலனில் அக்கறை காட்டுங்க. பெண்களுக்குமே வீண் அலைச்சல், காரிய தாமதம் வரலாம், கவனமாக இருக்கணும். மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று நடக்கிறத தவிர்க்கிறது சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் காரிய தடை விலகுது. பயணங்கள் மூலம் நன்மை வருது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகுது. லாபம் அதிகரிக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து இருக்காது. குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகுது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி, அன்பு, அந்யுன்யம் அதிகரிக்குது. குழந்தைங்களோட செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்குது.
வேடிக்கை வினோதத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல். பெண்களுக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். பயணங்கள் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்கள் திறமை இப்போ வெளிப்படும். குறைகள் உங்களை விட்டு நீங்கும். மனம் மகிழும் சம்பவம் நடக்கும். மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் தெளிவாக எதையும் பிளான் பண்ணால் கண்டிப்பாக நன்மையை பெறலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றமடைய வாழ்த்துக்கள் நேயர்களே. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.